Hey guys, this is Arul Adventure. Welcome to our channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ என்ன போட்டிருப்பேன்னா மூணார் விளாக்ஸ்னு போட்டிருப்பேன். அது வந்து ஜனவரி 2026 போன மூணார் விளாகை பிப்ரவரியில் வந்து 10 நாளுக்கு அப்புறம் நான் போட்டிருப்பேன், விளாகாக போட்டிருப்பேன். அதுவே என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் வீடியோ இன்னும் 2 வரைக்கும் போடலாம், பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வரைக்கும் போடலாம். பட் ஆனால் நான் இன்னும் போடாமல் தான் இருக்கேன். பட் எனிவே சாரி கைஸ். ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடியோக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அந்த பிக் அப்டேட் அதை பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முன்னாரோட vlog 2 and 3 ஆர் மேபி 2 and 3யும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக போட்டுட்டு இந்த வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இட் இந்த வீடியோ. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஓகே சாமி, நான் இப்போ நான் வந்து கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன அப்டேட் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மைக்கையும் டெஸ்ட் பண்ணுறோம் மோட்டோ விளாகில். ஏன்னா நான் வந்து ட்ரைவில் இருக்கும்போது இப்போ நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஐஃபோன் தான் வந்து என்னோட சிம் கிட்ட ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்சோ நான் ஒரு மைக் வந்து ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருந்தேன். அந்த மைக்கெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ வந்து விண்டு அடிக்குது. விண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெல்மெட்டு கீழே வருது. நான் என் மவுத்து கிட்ட தான் அந்த மைக் இருக்குது. ஸோ தெரியல அந்த விண்டு நாய்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. மேபி லிட்டில் பிட் நாய்ஸ் இருக்கும். நான் வந்து எடிட்டிங்கில் வந்து நாய்ஸ் எடுத்துடுறேன். ஓகே, எனவே லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடைசியாக நான் வீடியோ போட்டு ஜனவரியில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னா ஒரு டிஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் இதை போட்டுட்டு கம்பேக்னு கொடுத்துருப்பேன். எனக்கு தெரிஞ்சு 2வது வீடியோ கம்பேக்னு சொல்லி அந்த கம்பேக்கில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா கண்டினியூவாக வீடியோ போடுறேன்னு சொல்லி பட் அப்பயுமே போட முடியல. அந்த கம்பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணி கொடுத்து ஒரு வீடியோ போட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மூணார் போனோம். மூணார் போயிட்டு அந்த விளாக்ஸில் எடுத்துட்டு நான் அந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். அந்த ஒரு வீடியோவே பிப்ரவரியில் தான் வந்தது. ஜனவரியில் போன முன்னாள் விளாக் எடுத்து பிப்ரவரியில் தான் நான் அப்லோட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா அது இன்னமும் ஸ்டில் பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் போடலாம். பட் நான் இதுக்கப்புறம் போடணும். இப்போ வந்து மே 14, இன்றைக்கி வந்து மே 14 2026. ஆல்மோஸ்ட் 4 months மேலே ஆயிடுச்சு. ஸ்டில் நான் கம்பேக் கொடுக்குறேன்ட்டே இருக்கிறேன். என்னென்னே நினச்சா எனக்கு ரொம்ப சரியாக இருக்குது சாமி. என்னதான் பண்ணுறேன், இன்னும் லைஃப்பில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருக்க, நீ நினச்சது பண்ணாமல் இருக்கு. அண்ட் ஆல்சோ 14 மோட்டோ விளாகில் வந்து நம்ம என்னென்னமோ ட்ரீம் வச்சுருந்தோம். பட் நம்ம இன்னும் அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்குது. நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், அதே பிளான்ஸ்லாம் போட்டிருக்கு. பட் நான் பிளான்ஸ் எல்லாமே இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. நான் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தோன்னா ஐஃபோன் 15 தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு சீக்கிரம் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் கேமரா பை பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக நம்ம வந்து மோட்டோ விளாகில் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்சோ நம்ம ஒர்க்கையும் ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு நம்ம இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த அப்டேட் என்னென்னா இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். இப்போ இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்து யோசிப்பா இப்படி தான் சொல்லுவான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு திரும்ப வீடியோ இருக்காது. திரும்ப ஒரு 3 மாதம் ஆகிடும். அது வரைக்கும் வீடியோவே எனக்கு வராது. அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் எனக்குமே பயமாக தான் இருக்குது. ஏன்னா கிளியராக தான் இருக்குது. நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து விளாக் வந்து போகாமல் இருக்கோம், வீடியோ எடுக்காமல் இருக்கோம், வீடியோ ஷூட் பண்ணாமல் இருக்கோம். நிறைய ரீசன் இருக்குது. ப்ராப்பராக வந்து இன்னும் நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா நம்ம வாங்கலை. அதுக்கான வந்து ஒரு மைக், கிளியரான மைக் வாங்கலை. இப்போ என்கிட்ட மைக் இருக்குது. பட் ஆனால் அது லிட்டில் பிட் நாய்ஸ் வருது. பட் ஆக்ஷன் கேமராக்கான தனியாக ஒரு மைக் ஒன்று வாங்கணும். இல்லை இன்னும் ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணல. வண்டி வேறு சர்வீஸ் விடணும். வேறு என்ன ரைடிங் ஜாக்கெட்ஸ் வாங்கணும். அப்புறம் லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது சின்ன சின்ன கேஜெட்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்குது, அதெல்லாம் வாங்கணும். ஸோ நான் அதான் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்று ஸ்டெப் கடந்து தான் மேலே வந்தாகணும் எனக்கு தெரியும். அது வரைக்குமே எனக்கு வந்து இந்த வீடியோஸ் நான் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் பைக் ரிலேட்டடாக பைக் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் மட்டும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறதே அடுத்து வந்து ஒரு ட்ராவல் வீடியோ தான் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து இந்த மந்த்துக்குள்ளே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண நினைக்கிறேன், மேக்குள்ளே. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ரெண்டு நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக அந்த 3 விளாக் போட முடிச்சு இந்த வீடியோ நான் போடுவேன். அதாவது நான் 4th ரிலீஸ் பண்ணி முடிச்சேன். இந்த 4th ரிலீஸ் பண்ணி முடிச்சது அந்த வீடியோ பண்ணிங்க இருக்குது.
அதுவுமே போடலாமா வேணாமா அப்படிங்கிற யோசிச்சுக்கிறேன். நான் ப்ராப்பராக எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமேல இப்போ நான் பேசிக்கிற வீடியோ போடுற மாதிரி இருக்கும். எனக்கு பண்ண தான் போகிறேன். அந்த அவசரம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ட்ரேடிங் தெரியும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதை பற்றின அப்டேட்டும் கண்டிப்பாக ஒரு சேனல் மூலியமாகவோ ஒரு வீடியோ மூலியமாகவோ ஒரு சின்ன அப்டேட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் கொடுப்பேன். வேறு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ட்ராவலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற எங்கெங்கே போகிற மாதிரி இருக்கும், எதாவது வந்து நம்ம ட்ரிப் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்து நம்ம எந்தெந்த பிளேஸுக்கு நம்ம ட்ரிப் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து ஒரு ஸ்பெஷல் பேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு பிளான் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. நம்மளுக்கான பட்ஜெட் நமக்கான பிளான் அது எல்லாமே அதில் இருக்குது. அது கண்டிப்பாக அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஏன்னா ஒரு சேலஞ்சு நான் வச்சேன். என்னென்னா போன மாதம் ஏப்ரல் அப்போ வந்து நான் ஒரு சேலஞ்சு நான் எடுத்தேன். அந்த சேலஞ்சுக்கான வீடியோ நான் வந்து அடுத்த 1 இயர்க்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய க்ரோத் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் இந்த போன மாதம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த 1 இயரில் நான் எப்படி இருக்கணும், நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரோத்துக்கான வீடியோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நான் வந்து அடுத்த 1 இயர் நான் வந்து அதை அச்சீவ் பண்ணும்போது நான் ரிலீஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாமே பிளான் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். நிறையவே வந்து நம்மக்கிட்ட கிடைக்காத மாதிரி போகும்போது மனசில் அவ்வளோ பெயினாக இருக்கும். கண்டிப்பாக ஆக்ஷன் கேமரா நினச்சா தான் எனக்கு இன்னமும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அப்பப்போ அமௌண்ட் வரும் போகும். அந்த ஆக்ஷன் கேமரா வாங்குற அளவுக்கு அதுக்கு மேலே எனக்கு அமௌண்ட்லாம் வரும் போகும். பட் அந்த டைமில் எனக்கு அதை விட நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுனால என்னால் கேமரா வாங்க முடியாமல் போச்சு. எனவே ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன தேவையோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். இந்த அப்படி யார் நம்ம என்னை பற்றி என்ன சொன்னாலும் கவலையே கிடையாது. நம்ம அதை நம்ம பொருட்டாகவே எடுத்துக்க போகிறதே இல்லை. நம்மளை யாரெல்லாம் நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணாங்க, நம்ம யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பற்றி நான் அந்த ஒர்க் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் எங்கே போய் சால்ட் இருப்போம் லைஃப்பில் போயிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதனால் நான் பிரேக் பண்ணி கண்டிப்பாக நான் மேலே வந்து நான் ஏர்ன் பண்ணி காமிப்பேன். த டைம் தே வில் நோ ஹூ ஐ எம். அப்போ கண்டிப்பாக நான் யாருன்னு அப்போ தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம், நல்லது நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு கோல் இருக்குது, ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்க முன்னாடி ஒரு சடனாக பிளான் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு பிளான் பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எந்த பெரிய பார்த்தீங்கன்னா நம்ம சான்சஸ் நிறையவே இருக்குது ஃபேமிலி. நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வரல. ஏன்னா டைம் போயிட்டே இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு டேஸ் போக போக ஏஜ் ஆகிட்டே இருக்கும். ஏஜ் ஆக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நினச்சிட்டே தான் இருப்பீங்க, உங்களால் பண்ண முடியாது. மேனிஃபெஸ்டிங் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் மேனிஃபெஸ்டிங் பண்ணால் மட்டும் முடியாது. நம்ம அதுக்காக இறங்கி நம்ம அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னை பிரச்சனை வச்சு நான் அப்படி கொடுத்துருப்பேன். அந்த ஆல்சோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் எது முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து பண்ணிடுங்க. அவர் பண்ண முடியாமல் கடைசியில் வருத்தப்படாதீங்க. பண்ணி நம்மளை தோற்றவும் தப்பு இல்லை. அந்த ரிஸ்க் எடுத்து நான் பண்ணி நம்ம தோற்றதுமே தப்பே இல்லை. அது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட நம்ம ஒரு நிம்மதியோட சக்ஸஸ் பண்ண நம்ம இருந்துருவோம். whether it is success or fail does not matter. When you try or not, that was very important. So keep it in mind. You have to try for it. அவ்வளோதான் சாமி இந்த வீடியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் நான் வீட்டில் தான் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது. கொஞ்சம் நிறையவே இஎம்ஐஸ் இருக்குது, நிறையவே பேக்கப் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஒரு 2 days நான் வந்து ரொம்ப ஆன்சியன்ட்டே இருந்தேன், ஃபியராக இருந்தேன். என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக நான் ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி வந்து போச்சு. பார்த்துக்குவோம், நம்மளும் டையாக போகிறதில்ல. கண்டிப்பாக நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இட் வில் பி சக்ஸஸ் ஒன்-டே. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் போடாத எஃபர்ட் நான் போட போகிறேன். எனக்கு அந்த அளவுக்கு அது மேலே வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நான் வந்து அது மேலே ஈர்ப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ தான் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த அவசரம் பார்த்தோன்னா என்ன பண்ணாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மைண்டு காமாக இருக்குது. அப்படிங்கும்போது திஸ் இஸ் மை டைம். ஐ சூஸ் திஸ் பாத். வெதர் இட் இஸ் பாத் ஆர் ஃபெயில், ஐ வில் கோ அன்டில் மை சக்ஸஸ். ஓகே கைஸ், see you on next video. கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். இதுதான் என்னோட லாஸ்ட் கம்பேக் வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் கம்பேக் வீடியோவை நான் போகிறது இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோஸ் மட்டும் தான் வரும். கம்பேக்னு 2வது வீடியோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கம்பேக் வீடியோ கிடையாது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெகுலராக வீடியோஸ் மட்டும் தான் யூடியூப்பில் போட போகிறேன். see you on next vlog. Bye.